சம்மந்தி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு போன் பண்ணீங்களே, என்ன விஷயம்? இல்ல சம்மந்தி, எனக்கு ஐஸ்வர்யாவை பார்த்தா ஆரம்பத்துல பிடிக்காதுதான். ஆனா எப்ப கௌதமோட குழந்தை அவ வயித்துல வளருதுன்னு தெரிஞ்சதோ அப்பவே என்னையே அறியாம அந்த குழந்தை மேல எனக்கு பாசம் வந்துருச்சு. ஐஸ்வர்யா மேல இருந்த கோவத்துல அவளை இரிட்டேட் பண்ற மாதிரி அடிக்கடி நடந்துக்குவேன். ஆனா குழந்தை விஷயத்துல எனக்கு பாசம் இருந்துகிட்டே தான் இருக்கு. என் பேரு குழந்தைய எப்ப பாக்க போறோங்கிற எண்ணம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு சம்மந்தி. இதையெல்லாம் யோசிச்சாவது கௌதம் கொஞ்சம் திருந்துவான்னு பார்த்தா அவன் திருந்தவே மாட்டேங்கிறான். அவன் பாட்டுக்கு என்னென்னமோ பேசுறான். ஏன் என்னாச்சு சம்மந்தி? நீங்க சொன்னா கூட மாப்பிள்ள கேட்க மாட்டேங்கிறாரா? எங்க கேக்குறான் சம்மந்தி? சூர்யாவை பழி வாங்கியே தீரணும், நாங்க 2 பேரும் போட்ட பந்தயத்துல நான் ஜெயிச்சாகணும், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். அதாச்சும் பரவாயில்ல, மொத்த குடும்பத்தையும் அவன் பழி வாங்கியே தீர்வேன்னு சொல்றான் சம்மந்தி. ஐயோ, என்ன சம்மந்தி, ஏன் மாப்பிள்ள இப்படி ஆயிட்டாரு? நீங்க சொல்லியே கேட்கலங்கிறப்போ எனக்கு ரொம்ப பயமா தான் இருக்கு சம்மந்தி. இத பாருங்க, இதனால ஐஸ்வர்யாவுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கோட்டி, அவங்க பேசுறதெல்லாம் கேட்டதுல இருந்து விடிய விடிய என்னால தூங்கவே முடியல. அப்பப்ப எந்திரிச்சு வந்து ஐஸ்வர்யா எப்படி இருக்கான்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். என் நிலைமையும் அப்படிதாங்க. என் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப என்ன பண்றது கோட்டி? இப்ப அவங்க பேசுறது உண்மையா பொய்யான ஆராய்ச்சி பண்ற இடத்துல நாம இல்லங்க. எனக்கு நீங்க சித்ரா பேசுனதையெல்லாம் சொன்னதுல இருந்து என் மனசுக்கு எதுவும் சரியாப்படல. டேய் கௌதம், நில்லுடா. நீ இப்படி நடந்துக்கற? நீ பண்றதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்கா? தப்பு பண்ற கௌதம், எங்க போயிட்டு இருக்க இப்ப? முதல்ல அத சொல்லு. பாரு, எங்க போறேன் எங்க வரேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீ ஐஸ்வர்யா அப்பா கிட்ட ஒளிஞ்சு ஒளிஞ்சு பேசுறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? நம்ம வீட்டு வேலைக்காரங்க எல்லாம் தெளிவா சொல்லிட்டாங்க. நான் போட்டு குத்த அந்த ஆளுகிட்ட. இத பாரு, நான் அவர்கிட்ட யதார்த்தமா தான் பேசினேன். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. போய் சொல்லாத. என் விஷயத்துல தலையிடாத. ஒதுங்கி நில்லுன்னு சொன்னா ஒதுங்கி நில்லு. வேடிக்கை பக்கத்தை விட்டுட்டு தேவையில்லாம ஏதாவது பண்ண அப்புறம் அம்மானு கூட பாக்க